மீண்டுமாக இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த துணிக்கையில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். ஒரு சிலர் பிரயோஜனமாக இருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கே துதிக்கான மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூதாஸை குறித்து பார்க்க போகிறோம். யூதாஸை குறித்து 2 காரியம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தான் யூதாஸை பற்றி நல்லா தெரியுமே. காட்டி கொடுத்தானே, 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தார், ஆண்டவரே துரோகியாக இருந்தானே, எல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் அதில் 2 முக்கியமான விஷயத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் படிக்கும்போது எனக்கு மனசுக்கு பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 30 வெள்ளி காசு வாங்கிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்கு ஒரு சில சாரார் அதுக்கு வக்காலத்து வாங்குவாங்க. அதுக்கு நியாயமாக பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், யூதாஸ் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அப்படி செஞ்சார். என்ன நல்ல காரியம்னா, இயேசுவை காட்டி கொடுத்தா அந்த பஸ்கா டயத்தில் ரோமர்கள் ஒருவேளை அவர் மேலே கையை வச்சாங்கன்னு சொன்னால் பெரிய கிளர்ச்சி ஏற்படும். ஏன்னா தீர்க்கதரிசியை கையை வச்சுட்டாங்கன்னு சொல்லி யூத மக்கள்லாம் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா இயேசுக்கு பீப்புள் பவர் இருக்குது. அந்த இடத்துல மாஸ் க்ரௌட் இயேசுக்கு இருக்குது. ஸோ இந்த க்ரௌடெல்லாம் இயேசுக்கு ஆதரவாக எழும்பும், பெரிய கிளர்ச்சி உண்டாகும். அப்போ ரோமாபுரிக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகி ரோமாபுரியை எதிர்த்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் உருவாகும். அதுதான் அந்த சலாத்தே பிரிவு எனப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு மிதவாதிகள். இது அவங்க கொடுக்கறதான வாதம். ஸோ அவங்க அதுக்காக தான் யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. 2வது, இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆபத்து வந்தாலும் அதில் தப்பிச்சு போகிற லாவகம் தெரிஞ்சிருந்துச்சு. ஏற்கனவே ஒரு மலைக்கு மேலே கீழே தள்ள பார்த்தாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஒரு தடவை கல்லெறிய பார்த்தாங்க, தப்பிச்சிட்டாரு. எப்பப்பெல்லாம் கொலை செய்ய வகை தேடுறாங்களோ அப்போல்லாம் அவர் தப்பிச்சிருவார். ஸோ இப்போவும் காட்டி கொடுத்தா அவர் தப்பிச்சிருவார். அதனால் அந்த 30 வெள்ளி காசுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது யூதாஸுக்கு. அது சும்மா அவர் 30 வெள்ளி காசுன்னு அவன் காட்டி கொடுத்தானே ஒழிய அவனுடைய நோக்கம் இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொண்டு வருவது தான் அப்படின்னு ஒரு வாதம் இன்னைக்கும் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு பிரிவு யூதாஸுக்காக பரிஞ்சு பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு பார்த்தீங்களா, ஏன் அவனுக்கு அந்த சுபா வந்துச்சுன்னா அவனுக்கு உண்மையிலே இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு எண்ணம் கிடையாது. அவனுடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொண்டு வர்றது. அதுக்கு அவங்க நிர்ணயிச்சது 30 வெள்ளி காசை ஒழிய அவனுக்கு 30 வெள்ளி காசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வாதம் சொல்லுவாங்க. ஆனால் யூதாஸுக்கு உண்மையிலேயே பணத்தாசை உடையவன் தான், 30 வெள்ளி காசுக்கு தான் காட்டி கொடுத்தான் என்பதற்கு ப்ரூஃப் இருக்குது பைபிளில். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு ஸ்திரீயானவள் அந்த தைலத்தை கொண்டு பாதத்தில் உடைக்கிறான். உடைச்ச உடனே எல்லாரும் அந்த ஸ்திரீயை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த யூதாஸ் சொன்னதான ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்கிறான், தரித்திரருக்கு இதை நம்ம செலவு பண்ணியிருக்கலாமே, 300 வெள்ளி பணம் போகுமே, இதை உடைச்ச தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் அப்போவே யோவான் என்ன எழுதுறாரு, ஆவியானவர் யோவான் மூலமாக என்ன எழுதுறாரு, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படுகிறவனா இல்லாதவர் பணப்பையை வைத்திருக்கிறா இருக்கிற அப்படின்னா பணத்தை குறித்து அவன் கவலைப்பட்டானாமா. 300 வெள்ளி காசு போச்சே அப்படின்னு அவன் கவலைப்பட்டானாமா. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யூதாஸ் பணத்தாசை உடையவனாக இருந்திருக்கிறான். அவன் ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான். இது கடைசி கெத்செமனேல காட்டி கொடுத்தது கடைசி. ஆனால் இது ஆரம்பத்திலேயே அவன் ஊழியத்தின் பாதையில் நடந்து வரும்போது அவன் அப்போஸ்தலர் பட்டத்தில் இருந்தாலும் கூட அவன் பணத்தாசை உடையவனாக இருந்தான். நான் அதை வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, யூதாஸுக்கு அந்த தைலத்தோடைய விலை தெரியுது பாருங்க, 300 வெள்ளி பணம் அது தெரியுது. ஆனால் அதை கொண்டு ஒருத்தி உடைச்சா பாருங்களேன், அவன் ஏன் அதை உடைச்சா? அவருடைய அன்புக்கு விலையே இல்லை பாருங்க. ஏன்னா இயேசு அவருடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அந்த பாவ மன்னிப்புக்கு அவ கொடுக்கறதான கிரயம் விலை அது. அவளுக்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறது. ஏன்னா இயேசுநாதருக்கு கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை. அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அவர் தங்கிட்ட இருந்த தி பெஸ்ட்டு அது கொண்டு 300 வெள்ளி பணம் அதை கொண்டு கொடுக்குறா. இப்போ 30 வெள்ளி காசுக்கு யூதாஸுக்கு ஒரு லேண்டு வாங்கிட்டாங்கன்னா 300 வெள்ளி பணத்துக்கு எவ்வளோ வாங்கியிருக்கலாம் பாருங்களேன். அவ்வளோ இது ஒரு 30 வெள்ளி காசுக்கு ஒரு லேண்டுன்னா ஒரு 300 வெள்ளி பணத்துக்கு யோசித்து பாருங்க, 10 லேண்டு. அவ்வளவு பெருமானம் உள்ளது. இன்னைக்கு 10 கிரவுண்டுன்னா யோசித்து பாருங்க எத்தனை கோடி இருக்கும், 10 கோடி ரூபா. அப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு, உடனே 10 கோடியான்னு கேட்காதீங்க, ஒரு உதாரணத்துக்கு அவ்வளவு பெருமானம் உள்ளதை கொண்டு காலில் உடைக்கிறான். அப்படின்னா அவளுடைய அன்பின் விலை பாருங்க, அதுக்கு விலையே கிடையாது. 2வது, யாருக்கு உடைக்கிறா? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து யாரு? அவரே ஒரு பரிமள தைலம். அவருக்கு எந்த விதமான விலையும் இல்லாதவர், விலையேற பெற்றவர். அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்த போகிறவர். அப்படிப்பட்ட தேவனுடைய விலையும் இவனுக்கு தெரியல, அந்த ஸ்திரீயோடைய அன்பின் விலையும் இவனுக்கு தெரியல. இவன் வெறும் பொருளின் விலையை பார்த்தவன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கும் இப்படிப்பட்ட யூதாஸின் ஆவியை உடையவர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில ஊழியர்களை ஆசீர்வதிப்பார். என்ன காரணத்துக்காக? அவங்க ஊழியத்தின் பாதையில் பட்ட பாடுகள், சிந்தின கண்ணீர், அவங்க அடைஞ்ச துயரங்கள், அவங்களுடைய ஊழியத்தின் பாதையில் வளர்ச்சி அடையும் போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார்.
அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்ல கவனிங்க, கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். நான் சொல்றேன், அவங்களே உருவாக்கி கொள்வதல்ல. ஜனங்களை கேட்டு அவங்ககிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு ஆன்லைன்ல அதெல்லாம் இல்லை. நான் சொல்றது கர்த்தரே உருவாக்கி கொடுப்பார், ஜனங்களை ஏவுவார், அவங்களே வந்து கொடுப்பாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கர்த்தர் உருவாக்கும் போது அவங்களுக்கு ஒரு சபை கட்டி கொடுக்கறதோ, அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு வாகனம் கார் வாங்குறதோ, அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ ஒரு நல்ல ஆகாரமோ, இதை பார்க்கும்போது ஒரு சில விசுவாசிக்கு பொறாமை வரும், கோபம் வரும். ஆனால் விசுவாசி என்ன சொல்ல தெரியுமா? பாஸ்டருக்கு இது தேவையா, எவாஞ்சலிஸ்டுக்கு இது தேவையா, இந்த கார் தேவையா, பாஸ்டர் பிள்ளைங்க இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போடலாமா, ஏன் போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது? நான் என்ன சொல்லுவேன், நான் அதுதான் போடுவேன்னு அடம்பிடிக்கிறது வேறு. கர்த்தர் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அந்த அது ஒரு விலையேறப்பட்ட ஊழியத்தை செய்கிறவன், கனமான ஊழியத்தை செய்கிறவன், கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்ததான ஒரு ஊழியக்காரனுக்கு ஏதோ ஒன்று யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு காஸ்ட்லியான பொருளாக இருக்கட்டுமே, ஆனால் அது 1 லட்ச ரூபா வாட்சாக இருக்கட்டுமே, அந்த அந்த வாட்சை அந்த ஊழியக்காரன் போடுறதுல என்ன தப்பு? அதை போட்ட உடனே பாருங்க அவருக்கு ஆடம்பரம் வந்துருச்சு. இல்லைங்க, அது நான் அந்த வாட்ச் தான் போடுவேன், BMW தான் நான் போவேன்னு ஊழியக்காரன் அடம் பிடிச்சா தப்பு. அதே நேரத்தில் யாரோ கொண்டு வந்து பாதத்தில் உடைக்கிறாங்க, பாஸ்டர் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஊழியக்காரன் கொடுக்குறாங்க, அதில் அந்த ஊழியக்காரன் வைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதை பார்த்த உடனே சிலருக்கு பொறாமை வரும் பாருங்களேன். இதுதான் யூதாஸோடைய ஸ்பிரிட்டு. இந்த யூதாஸ் ஸ்பிரிட்டு இன்னைக்கு இருக்கும். அந்த ஸ்பிரிட்டு என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியக்காரன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் வீடு வாங்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஊழியக்காரன் கொஞ்சம் ஆசீர்வாதமாகி கொஞ்சம் பலுகி பெருகிட்டானா அதுக்கு உடனே கோபம் வந்துடும். பாஸ்டருங்க பாருங்க எப்படி ஆடம்பரம் ஆயிட்டாங்க அப்படின்னு. இந்த ஸ்பிரிட் இது யூதாஸ்குள்ள இருந்துச்சு. அதான் பைபிள் சொல்லுது, அவனுக்கு தேவனுடைய விலையும் தெரியல, அந்த ஸ்திரீயோடைய அன்பின் விலையும் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா அந்த பணம். இந்த பணத்தாசை தான் எங்க வந்துச்சு, இயேசுவையே காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. 30 வெள்ளி பணத்துக்கு காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, அக்கா தங்கச்சி எடுத்துக்கோங்க, அண்ணன் தம்பி எடுத்துக்கோங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா சந்தோஷப்படுங்க. உங்க அக்கா தானே, உங்களுக்கு சொந்த ரத்தம் தானே, உங்க அண்ணன் தானே. ஆசீர்வதிக்கப்பட்டா நீங்க ஏன் பொறாமை கொள்றீங்க? ஒரு சிலர் உங்களை பார்த்து பொறாமை கொள்வாங்க. அதாவது நீங்க கொஞ்சம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க கொஞ்சம் பலுகி பெருகுவீங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு பொறாமை, இவன் மட்டும் மேலே வராளே. அப்படிப்பட்டவங்களை குறித்து கவலைப்படாதீங்க, அது யூதாஸ் ஸ்பிரிட்டு. அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு உங்க விலை தெரியாது, ஆண்டவர் உங்ககிட்ட எவ்வளவு விலை வாங்கி இருக்கிறாருன்னு தெரியாது, நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு செஞ்சீங்கன்னு தெரியாது, எவ்வளவு கண்ணீர் சிந்தினீங்கன்னு தெரியாது. நீங்க படுக்கையில் உட்காந்துக்கிட்டு அழுத கண்ணீர் எல்லாத்தையும் துருத்தியில் பிடிச்சி வச்சிருப்பாரு. அதற்கான பிரதிபலனை வெளியரங்கமா செய்வாரு. அப்படி வெளியரங்கமா உங்களை ஆசீர்வதிச்சு உங்க சகோதரருக்கு நடுவில், சகோதரிகளுக்கு நடுவில் உங்களை உயர்த்தும் போது பொறாமையின் கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். 4 வார்த்தை நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது குத்தி குத்தி பேசும், ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களை கேவலப்படுத்திட்டு போகும். ஏன்னா அது யூதா ஸ்பிரிட். அதை பற்றி கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஸ்பிரிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கே இருக்கும்? குடும்பங்களில் இருக்கும், சபைக்குள்ளே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். 2வது, யூதாசை குறித்து பேதுரு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் யூதாசை பற்றி அவர் சொல்லும்போது, தனக்குரிய இடத்திற்கு அவன் போகும்படி அவன் இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தலர் பட்டத்திலும். இது சாதாரணமான ஒரு வசனமா நான் பார்க்கவே இல்லை. அந்த வசனத்தை படிக்கும் போது யூதாஸ் எதை இழந்திருக்கிறான் அப்படின்னு நான் பார்த்தோம். எதை இழந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய எருசலேமை குறித்து வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அந்த அஸ்திபார கற்களின் மேல் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, வரப்போகிற புதிய எருசலேம் கேலக்சி, கர்த்தருடைய நித்திய நகரம், கர்த்தருடைய மனவாட்டி நகரம், காடோடைய மகா பிளான். இந்த புதிய எருசலேம் பிளான் எங்க இருக்குது? ஏதேனுக்குள்ள இருக்குது. அதனால தான் ஆதாமும் ஏவாளையும் படைச்சாரு. அந்த ஆதாம் ஏவாள் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டி சபைக்குமான அடையாளம். அந்த மனவாட்டி சபை தான் புதிய எருசலேம். அதோடைய அஸ்திவாரம் யாரு? நாம இன்னைக்கு சபையினுடைய அஸ்திவாரம் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அந்த யூதாசு அந்த அஸ்திவார கற்களாக மாற வேண்டியவன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. பூமி உள்ள அளவும் வானம் உள்ள அளவும் தேவன் உள்ள அளவும் இந்த புதிய எருசலேம் இருக்க போகுது. அது நித்திய எருசலேம், பரிசுத்த எருசலேம். அந்த பரிசுத்த எருசலேம்ல அஸ்திவார கல்லாக யூதாஸோடைய பேர் இருக்க போகுது. அப்ப தேவன் இருக்கிற வரைக்கும் மனவாட்டி இருப்பா, மனவாட்டி இருக்கிற வரைக்கும் அந்த பேரும் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க அப்போஸ்தலர் பேர். அதை எதுக்கு இழந்துட்டானா 30 வெள்ளி காசுக்கு இழந்துட்டான். இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேர்
பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற கனமான ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு மறுமையில கர்த்தர் வச்சிருக்கிற மேட்டுமையான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை ஒரு சில காரணங்களுக்காக, ஒரு சில இச்சைகளுக்காக, ஒரு சில காசுகளுக்காக, சில இந்த பூமியில கிடைக்கக்கூடிய சில லேண்டு, சில பணம், தன்னுடைய தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை, அதனுடைய விளைவாக அவர்கள் இழக்க போகிறது என்ன தெரியுமா? வரப்போகிற புதிய எருசலேமில் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை இழக்க போறாங்க. எத்தனையோ பேர், அதான் பவுல் சொல்றாரு, தேமா ஒரு காலத்தில் எனக்கென்று தோலை கொடுத்தவன், கழுத்தை கொடுத்தவன். ஆனா அவர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு போனான். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! பவுலுக்கு ஈக்குவலா வராரு. பவுல் கூட இவரும் ஈக்குவலா தோல் கொடுக்கிறாரு. அவ்வளவு தூரம் பாடுபட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டு போயிட்டாரு. ஒருவேளை அவர் கடைசி வரைக்கும் இருந்திருந்தாரானால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பவுலுக்கு ஈக்குவலான ஆசீர்வாதத்தை வரும்போது வருகையில் அவர் பரலோகத்தில் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வார். அவ்வளோ பெரிய நித்தியம். தயவு செய்து சொல்றேன், உங்க கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த உலகத்தின் மேன்மைகள், பட்டம், பதவி, அதில் வரக்கூடிய புகழ்ச்சி, அதில் வரக்கூடிய சில விதமான ஆசீர்வாதங்கள், பணமோ ஆஸ்தியோ பொண்ணோ பொருளோ கண்களின் நிச்சயோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் நிச்சயோ, இதெல்லாம் க்ஷண நேரம். அதாவது மிஞ்சி போச்சுன்னா 70 இல்லைன்னா 80. நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அது உங்களோடு கூட அழிந்து போகிறதாய் கூட இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் அனுபவிக்க கூடாததாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெர்மனி தேசத்தில் 1930 வரைக்கும் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேல அந்த தேசத்துல பல்லுகி பெருகி நாங்க இங்கதான் இந்த தேசம் எங்களுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு ஹிட்லர் எழுப்பினான். எப்படி பண்ணான் தெரியுமா? அவங்கள நடுத்தருவில் இறக்கி விட்டான். ஒருத்தர் கூட தங்கம் போடக்கூடாதுன்னா, ஒரு யூதர்களும் சொந்த வீடு வச்சுக்க கூடாதுன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒருத்தர் ஒரு யூதனும் வாகனத்துல போகக்கூடாது, ஒரு யூதனும் குதிரை மேல போகக்கூடாது, எல்லாம் நடந்து போகணும்னா, அதையும் தாண்டி ஒரு யூதனும் உள்ளன் கோட்ஸ் போடக்கூடாது, எல்லாம் நார்மல் தான் இருக்கணும். ஜெர்மனிக்காரங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமாக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு 10 வருஷத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் அடிமட்டத்துக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? அதனால தான் சொல்லுவேன், இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகக்கூடியது. இந்த சிற்ப அற்ப காரியங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற மகா மேன்மையான ஆசீர்வாதமான பரலோகத்தில் காணாதவைகள் நித்தியமானவைகள், அந்த நித்திய ஆசீர்வாதத்தை இந்த அநித்தியமான சந்தோஷத்துக்கு இழந்து போன யூதாஸை போல இழக்காதிருக்க வேண்டும் தான் இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய பாடம். யூதாஸுக்கு 2 முக்கியமான விஷயம். இந்த பொருளாசை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை வீழ்த்தி விடும். அதே மாதிரி நம்ம வீழ்த்தப்படுவது, நம்ம இழந்து போவது மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.